வெல்கம் டு பிரதீப் ஃபார்ட்டி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொன்மேன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் ஃபார்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொன்மேன் இந்த படத்தோட கதைக்குள்ள கேட்டீங்கன்னா கொல்லங்கிற ஒரு கிராமத்துல இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசு சேர்த்து வைக்க முடியாதனால அண்ணன் கட்சியில இருந்து இது பொன்மேன் இந்த படத்தோட கதைகள் கேட்டீங்கன்னா கொல்லம் கிராமத்துல தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சியை காட்டுறாங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி பையனா கட்சியில சுத்திட்டு ஊதாயத்தனம் பண்ணிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும். அதனால அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அண்ணா வந்து என்ன பண்றாங்கன்னா தங்கச்சிக்கு நகை ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ கிட்ட போறான். ஹீரோவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து நகையை வந்து கொடுத்து அதுக்குண்டான காசை வந்து வாங்குறது இவரோட வேலை. ஹீரோ வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த நகையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. 25 சவரன் நகையை கொண்டு போய் கொடுத்து கல்யாணத்தை ரெடி பண்றாங்க. அப்போ வந்து ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலியும் ஹீரோ தங்கச்சிங்களாம் சேர்ந்து அந்த ஹீரோவுக்கு நகை திருப்பி கொடுக்காம ஏமாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த நகையை திருப்பி வாங்கினாரா, என்ன பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குது. இந்த படத்துல பிளஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே இந்த ஒரு கோல்டை வச்சு இந்த கதையை நல்லபடியாக நகர்த்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே உண்மையிலுமே டக்கரா இருக்கு. ஒரு இடத்துல கூட என்னடா இது மொக்க படமா இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ஃபேஸ் சுளிக்க வைக்கல. நல்லாவே கதை இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு போயிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல கிளைமேக்ஸ் தான் மெயின் பாயிண்டா சொல்லுவேன். விறுவிறுப்பான ஒரு காட்சிகளை கொடுத்து நல்லபடியா எடுத்திருக்காங்க டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்துக்கு தேவையான ஆக்டிங்ல ஹீரோவாகட்டும், அந்த தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும், அம்மா கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே தேவையான ஆக்டிங்கை கரெக்டா நீட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூசிக், இந்த படத்துல மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதைக்கு உண்டான தேவை எதுவோ அதை மட்டும் கொடுத்து நீட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாகவும் போகாம ரொம்ப கம்மியாகவும் போகாம மைல்டா நீட்டா கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு சரியான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப அதிகமா ஆங்கிள்ஸும் இல்லாம ரொம்ப கம்மியான ஆங்கிள்ஸ் இல்லாம மைல்டா இதுதான் கதை, இதுதான் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நீட்டா பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதா பண்ணி மைல்டா எடுத்துட்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரிதான் தேவையில்லாத ஒரு 4-5 சீன்ல உள்ள வச்சு இது மட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்க உண்மையிலுமே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன, 5க்கு 3. ஸோ இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிலீஸ் ஆகட்டும் உங்களுக்கு நம்ம மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா.